Hello friends, welcome to Sugan's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய புளி சாதம் ரெசிபி தாங்க. சோ இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புளி சாதம் செய்யிறதுக்கு சாதத்தை வந்து நல்லா வடிச்சிட்டு நல்ல ஒரு பெரிய அகலமான பாத்திரத்துல கொட்டி ஆற வச்சுக்கோங்க. அப்பதான் சாதம் வந்து கிளறும்போது குழையாது. இப்போ ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம சாதத்துல சேர்க்கும்போது புளி சாதம் வந்து நல்ல சுவையா இருக்கும். இப்போ பாருங்க பொன்னிறமா மாறிடுச்சு. இந்த பருப்பை மட்டும் அப்படியே எடுத்து சாதத்தோட சேர்த்துடலாம். ஸோ இப்போ பருப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அந்த எண்ணெயை அப்படியே நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை வாசத்துக்காக, காரத்துக்காக 2-3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க. ஸோ கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறோம். அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துடலாம். நீங்கள் எவ்வளோ சாதம் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்றாப்புல நம்ம எடுத்துருக்கிற புளியோட அளவு வந்து மாறும். இது வந்து 1 கப்பு சாதத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2 பேர் சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது வந்து வெந்தயத்தை வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பவுடர், அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் இருக்கும், அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இதை அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த புளிக்காய்ச்சல் வந்து நல்லா கொதித்து நல்லா திக்காக கெட்டியாக மாறும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு. இதுவே நீங்கள் எண்ணெய் நிறைய ஊற்றிருந்தீங்கன்னா நல்லா மேலே எண்ணெய் மிதந்து வரும். நான் வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் அந்தளவுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரல. ஓரளவுக்கு இதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்கானதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே சாதத்தோடு கலந்துக்கலாம். அவ்வளோதான். நான் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த புளி காய்ச்சலை சாதத்தோட நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா பொறுமையாக கிளறி விடுங்க. இந்த கிளறும் போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சாதம் வந்து நல்லா ஆறி இருக்கணும். சாதம் வந்து சூடாக இருந்துச்சுன்னா நம்ம கிளறும் போது சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி குழஞ்சு போயிடும். அதனால் சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு எப்போதுமே வந்து புளி சாதம், லெமன் சாதம், எந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறதா இருந்தாலும் சாதம் வந்து மெயினாக ஆறி இருக்கணுங்க. ஸோ இப்போ நல்லா கிளறியாச்சு. அவ்வளோதான். நமக்கு ரொம்ப சூப்பராக சுவையான ரொம்ப ஈஸியான புளி சாதம் ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா கூட இது கூட ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா செமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.